Allahu 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 Allah Allahu 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 Allah. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammad kama sallaita ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Allahumma barik ala Muhammadin wa ala ali Muhammadin kama barakta ala Ibrahim wa ala ali Ibrahim innaka Hamidum Majid. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah Rabbil alamin. Wassalatu wassalamu ala rasulihi khatamin nabiyyin wa ala alihi tayyibin wa ashabihi tahirin wal mu'minina wal muslimina kullihim ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi kalamihi al-qadim al-furqanil majid. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Ya ayyuhalladzina amanu kutiba 'alaikumus shiyam kama kutiba 'alal ladzina min qablikum la'allakum tattaqun. Qala an-nabiy sallallahu alaihi wasallam qala ta'ala as-sawmu li wa ana ajzi bihi. Sadaqallahul 'aliyyul 'azim wa sadaqa rasuluhun nabiyyul karim wa nahnu ala dhalika minasy syahidin wasyakirin walhamdulillahi rabbil alamin. அன்பளித்த பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, புனிதமிக்க ரமதான் மாதம் மிக நெருக்கத்தில் இருக்கிறது. அல்லாஹ் நமக்கு அதை பரிபூர்ணமாக அனுபவிக்கும் பாக்கியம் தந்தருள்வானா. அதனுடைய ரஹ்மத்துகள், அதனுடைய பரக்காத்துகளில் இருந்து கொஞ்சமும் நமக்கு வீணாகி விடாமல் முழுமையாக கிடைக்கும்படி அல்லாஹ் ஆக்குவானா. ரமதானுடைய மாதத்தின் பகல்களையும் இரவுகளையும் ஒவ்வொரு நொடிகளையும் கண்ணியப்படுத்தியவர்களிலே அல்லாஹ் நம்மை சேர்த்தருள் புரிவானா. ரமதான் மாதத்திலே நோன்பு நோர்த்தல் என்பது வேறு, அந்த ரமதானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துதல் என்பது வேறு. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அல்லாஹ் கடமையாக்கிய கடமைகளை நிறைவேற்றுதல் என்பது வேறு, அதன் மீது காவல் கொள்ளுதல் என்பது வேறு. 5 நேர தொழுகையாளியாக இருப்பார். அவர் தொழுகையாளி, முசல்லி, நமாசி. நமாசி தோ ஹை லேக்கின் ஆஷிக் தோ நஹி ஹை. அவன் தொழுகையாளியாக இருக்கலாம், ஆனால் தொழுகையை காதலிப்பவனாக இருக்கிறானா என்றால் அந்த காதல் இருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறிதான். அது எப்பொழுது வெளியாகும் என்றால் எந்த நிலையிலும் அந்த தொழுகையை விடுவதற்கு மனதே வராமல், இன்னும் இந்த தொழுகையை இன்னும் அல்லாஹ் அதிகப்படுத்தி இருந்தாலும் கூட நான் நிறைவேற்றுவேனே என்று சொன்னால் அதுதான் தொழுகையின் மீதுள்ள காதல். இஷாவுடைய தொழுகையை ஒருவர் ஜமாஅத்தோடு தொழ வேண்டும் என்று விரைந்தார். நண்பர் கேட்டார், இஷாவுடைய தொழுகையை ஃபஜ்ர் வரையிலும் தொழுகலாமே, நேரம்தான் இருக்கிறதே. ஃபஜ்ர் வரையிலும் அல்லாஹ் நமக்கு விசாலப்படுத்தி இருக்கிறானே, நமது மற்ற வேலைகளை எல்லாம் முடித்துக் கொண்டு பிறகு நாம் ஆசுவாசமாக இஷாவை வீட்டிலே கூட போய் தொழுகலாமே, எதற்காக வேண்டி இப்படி நீங்கள் ஓடுகிறீர்கள் பலியை நோக்கி என்று உடன் இருந்த நண்பர் கேட்டார். வேறொன்றும் இல்லை, எளவு இந்த இஷா தொழுகை இருக்க, என்ன சொன்னார், எளவு இந்த இஷா தொழுகை இருக்க, இஷாவை அவர் என்ன சொல்கிறார், தொழுகிறார், தொழுகையாளியாக இருக்கிறார், நமாசியாக இருக்கிறார். ஆனால் அவர் புழங்கும் வார்த்தையிலே அவரது உள்ளத்தில் தொழுகை எந்த நிலையில் இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகிறார். எளவு இந்த இஷா தொழுகை இருக்க, அதை கரெக்டா தொழுதுட்டா தான், இல்லைன்னா எளவு தொழுகவே முடியாது. அவர் தொழக்கூடியவராக இருக்கிறார், ஆனால் அந்த தொழுகையை கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக தொழுகிறார். இல்லை என்றால் இதை நிறைவேற்றவே முடியாது, இரவாகிவிட்டால் தூக்கம் வந்துவிடும், தொழ முடியாது, கடமையை நிறைவேற்றிடலாம், அப்பதான் பலா தீர்ந்துச்சு. எந்த அளவுக்கு அவரது உள்ளத்திலே ஒரு நன்மையான காரியம், அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்கிற காரியம்,
அவனது காலின் மீது, அவனது பாதத்தின் மீது நெற்றி வைக்கின்ற காரியத்தை அவர் எவ்வளவு அழுத்துக் கொண்டதை நிறைவேற்றுகிறார். இதுவல்ல, இதே போன்றுதான் தொழுகையாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், அனைத்தையும் நிறைவேற்றுதல் என்பது வேறு, அதை மதித்தல் என்பது வேறு, அதை காதலித்தல் என்பது வேறு. அல்லாஹ் நம்மை நிறைவேற்றக்கூடியவர்களாக, அதை மதித்தவர்களாக, அதை காதல் கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிவானாம். ஏனென்றால் நிச்சயமாக நாம் இந்த நோன்பை காதலித்துத்தான் தீர வேண்டும். இந்த நோன்பை நாம் மனதால் நேசித்துத்தான் தீர வேண்டும். ரமதானுடைய மாதம் என்ன சாதாரண மாதமா? ஒரு புதிய ஒரு உலகத்துக்கு சென்று நாம் திரும்பி வருவோம். ரமதானுடைய மாதத்தின் துவக்கத்தில் உள்ள நிலையும், ரமதானும் முடிந்த பிறகு அந்த பிறையை, ஈதுடைய பிறையை பார்த்த பிறகுள்ள நிலையும் என்ன தெரியுமா? ரமதானுக்கு முன்னால் வைத்த வஸ்துகள் எங்கே வைத்தோம் என்று ஞாபகத்தில் இருக்காது. ஒரு ஃபைலை ஒரு இடத்தில் வைத்திருப்போம். இந்த ரமதானுடைய மாதத்தில் ஒரு புதியதொரு உலகத்துக்கு சென்று திரும்புவோம். அந்த உலகம் என்ன? சுவனலோகம். சுவனத்துக்கு சென்றல்லவா திரும்புகிறோம். மீண்டும் வந்துவிட்டால் உலகத்தினுடைய பல்வேறு சிந்தனைகள், பல்வேறு சிக்கல் பிக்கல் என்று பலரும். அந்த டைரியை எங்கேயோ வச்சனே, ரம்ஜானுக்கு முன்னால வச்சது இப்ப எங்க வச்சேன்னு தெரியல, ஞாபகத்தில் வராது. ஏனென்றால் இந்த உலகத்தினுடைய சூழலில் இருந்து அப்படியே முழுக்க முழுக்க வேறுபட்டு மாறுபட்டு, தூங்குற நேரத்துல சாப்பாடு, சாப்பிடுற நேரத்துல தூக்கம், அப்படியே டிஃபரெண்டான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை சுவனத்து வாழ்க்கை. எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மன மகிழ்ச்சி. ஒன்று நபி அவர்கள் சொல்கிறார்கள், நோன்பு வைக்கின்ற நோன்பாளிக்கு நான் 2 சந்தோஷங்களை தருவேன். அல்லாஹ் சொல்கிறான், ஒன்று நோன்பு திறக்கும் நேரத்தில் நான் தருவேன், இன்னொன்று என்னை சந்திக்கும் நேரத்தில் நான் தருவேன் என்கிறார். நோன்பு திறக்கும் நேரத்தில் கிடைக்கின்ற இன்பம் இருக்கிறதே, அது சிற்றின்பம், அது छोटी सी लज्जत है और मेरी मुलाकात के वक्त जो लज्जत मिली है उसके लिए कोई हद नहीं है. என்னை சந்திக்கிற போது ஏற்படுகிற சந்தோஷம் இருக்கிறதே, அதற்கு அளவே இல்லை. அது பேரின்பம். இது சிற்றின்பம், அது பேரின்பம். இந்த 2 இன்பங்களையும் நோன்பாளிகளுக்காக நான் வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படிப்பட்ட மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அல்லாஹ் குர்ஆனிலே எப்படி சொல்கிறான் பாருங்கள். அவன் யார்? அல்லாஹ் யார்? அஹ்கமுல் ஹாக்கிமீன். உத்தரவிடக்கூடியவர்கள், அதிகாரம் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அதிகாரி, ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளர். அவன் உத்தரவிட வேண்டும் என்றால் எப்படி உத்தரவிட்டிருக்கலாம்? நீங்க நோம்பு வச்சே தீரணும், நோம்பு வைக்கணும், வைக்காம இருந்தீங்கன்னா அவ்வளவுதான், இப்படி சொல்லி இருக்கணும். நீங்க பகல் காலத்தில் பட்டினியா தான் இருக்கணும், இரவுல நீங்க தொழுதுதான் ஆகணும், நீங்க இப்படித்தான் இருக்கணும். உங்க மனைவியை கூட நெருங்க கூடாது, ஹலாலான உணவா இருந்தா கூட பகல்ல சாப்பிடக்கூடாது. அந்த ஹலாலும் கூட ரமதான் மாதத்திலே பகலிலே உங்களுக்கு ஹராம். உத்தரவிடக்கூடியவன் அப்படித்தானே உத்தரவிடுவான். அவன் வெறும் அஹ்கமுல் ஹாக்கிமீன் மட்டுமல்ல, அவன் கைருர் ராஹிமீனாக இருக்கிறான். அவன் யார்? ஹாக்கிமீன் மட்டுமல்ல, அஹ்கமுல் ஹாக்கிமீன் மட்டுமல்ல, அவன் யார்? அர்ஹமுர் ராஹிமீனாகவும் இருக்கிறான். எனவே அவன் எப்படி சொல்கிறான்? ஈமான் கொண்ட விசுவாசிகளே அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே. அப்பா தான் பிள்ளையை கூப்பிடுற மாதிரி, தான் ஒரு கிளாஸ் தண்ணி கொண்டு வரதா 10 நிமிஷம் கழிச்சுதான் தண்ணி வருது. ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே அப்படின்னு கூப்பிட்டு சொல்றான், உங்கள் மீது நோன்பு வைக்கிறது நான் கடமையாக்கி இருக்கிறேன். ஆனா நீங்க பயந்துடாதீங்க, என்னுடைய ஹபீபின் உம்மத்தே, நீங்க பயந்துடாதீங்க. பகலெல்லாம் பசியா இருக்கிறதுனால மௌத்தா போயிருவோமோ அப்படிலாம் நினைக்காதீங்க. பகலெல்லாம் தொண்டை காஞ்சு, வயிறு கொட்டி போய், நாக்கெல்லாம் வறண்டு போய் களிமா சொல்ற மாதிரி ஆயிருமோ அப்படிலாம் நீங்க பயந்துடாதீங்க. இது முடிகிற காரியம் தான். இது உங்களுக்கு மட்டுமல்ல, கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும், ஏற்கனவே வந்த உம்மத்தினர்களுக்கும் நான் இதே போன்ற கடமையாக்கினேன்.
ஆனால் இதை விடவும் கடுமையாக அவர்களுக்கு உங்களுக்குள்ள சட்டத்தை போலல்ல, இதை விட கடுமையான சட்டமாக இருந்தது. அதுக்கே அவங்க மௌத்தாகல, இதுல மௌத் ஏற்படுமா? அதுக்கே யாரும் சுருண்டு விழுகல, நீங்க சுருண்டா விழுந்துருவீங்க. அதுக்கே எவரும் எந்த பிரச்சனைக்கு ஆளாகல. உங்களுக்கு இந்த நோய், இந்த நோப்பு பிரச்சனையை உண்டாக்குமா? நோயை அதிகப்படுத்துமா? இல்லை இல்லை, நீங்க பயப்பட வேணாம், நீங்க கவலைப்பட வேணாம். இத உங்களுக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே இருந்த உம்மத்துக்கு தான் நம்ம கடமையாக்கணும். எவ்வளவு ஆறுதலா சொல்லிட்டு சொல்றான், உங்களை பட்டினி போடுறதுல எனக்கு என்ன லாபம்? உங்களை நாவு வறட்சியாக ஆக்குறதுல எனக்கு என்ன லாபம்? உங்களை கஷ்டப்படுத்தி பார்க்கறதா எனக்கு நோக்கம். அழகழகான ட்ரெஸ்ஸை கொடுத்து அதை நீ உடுத்தி மகிழ்றத பார்த்து நான் மகிழ்வேன், அதுதான் எனக்கு தேவை. விதவிதமான உணவுகளை கொடுத்து அதை நீ சந்தோஷமா சாப்பிடுறத பார்த்து நான் சந்தோஷம் அடைவேன், அதுதான் எனக்கு நோக்கம். அதனாலதான் இவ்வளவு ஞாபகத்துகளை உன் மேல பொழிந்திருக்கேன். அந்த ஞாபகத்துகளை தந்த நான் தான் சொல்றேன், ஒரு மாசத்துக்காக ஹலால கூட பக்கத்துல நெருங்காத, ஹலால கூட பக்கத்துல நெருங்காத. ஹலால் என்ன? நீ சம்பாதித்த உணவு தான் அது ஹலால், ஆனால் சாப்பிடுவது ஹராம். உனக்கு ஈஜாப் கபூலின் மூலமாக ஹலாலாகிவிட்ட மனைவிதான், ஆனால் பக்கத்தில் நெருங்காதே. உன் பார்வையை தாழ்த்தி வை. மனைவி பக்கத்தில் வந்து நின்றால் என்னை நீ நினைத்துக்கொள், நான் தடை செய்திருக்கிறேன் என்பதை கல்வியில் வைத்துக்கொள். ஒரு மாத காலம் இந்த அழகான ட்ரைனிங்கிலே நீ வளர்ந்து விட்டால், ஒரு மாதத்துக்கு பிறகு இந்த ஹலாலை கூட தொடாத நீ நாளை ஹராமை தொடுவதற்கு உனக்கு மனதே வராமல் போய்விடும். ஹராமின் பக்கம் நெருங்குவதற்கு உனக்கு எண்ணமே இல்லாமல் ஆகிவிடும். இந்த தக்குவாவை தருவதுதான் எனது நோக்கம். லஅல்லகும் தத்தகூன், நீ இறையச்சம் உள்ளவனாக ஆகிவிடுவாய். பிறகு நீ சொல்லுவாய், நான் ஹலாலையே ரப்புக்காக விட்டவன், நான் ஹராமை எடுப்பேனா? நான் ஹலாலையே நான் தவிர்த்து கொண்டவன் ரப்பின் சந்தோஷத்துக்காக. நான் ஹராமான பணத்தை நான் சம்பாதிப்பேனா? நான் என்னுடைய ஹலாலான மனைவியை கூட நோன்பு இருக்கும் நிலையிலே பக்கத்தில் வந்து நின்றால், என் பக்கத்தில் வராதே போகும், எனது உள்ளம் கெடுகிறது, எனது உள்ளம் கெடுகிறது என் ரப்பின் உத்தரவு. நான் உன்னை பார்த்தால் இச்சை ஏற்பட்டுவிடும், நீ போய்விடு என்று சொல்லு. என்னுடைய மனைவி, ஹலாலான மனைவியை கூட என் ரப்பின் பொருத்தத்துக்காக தவிர்த்து கொண்ட நான் ஹராமான பெண்ணிடத்தில் நான் செல்லுவேனா? ஹராமான பெண்களை நான் பார்ப்பேனா? இந்த இறையச்சத்தை உனக்கு வர வைப்பதுதான் எனது நோக்கம். லஅல்லகும் தத்தகூன், நீ எப்பொழுது இறையச்சம் உள்ளவனாக ஆகிவிடுவாயோ, இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன், அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். என்னுடைய நேசர்கள் யார் தெரியுமா? இறையச்சம் உள்ளவர்கள் தான் என்கிறார். இறையச்சம் உள்ளவர்கள் என் நேசர்கள். அப்படி என்றால் तुझको मैंने मेरे दोस्त बनाना चाहता हूँ, मेरे वली बनाना चाहता हूँ, मेरे करीब बनाना चाहता हूँ. எனக்கு நெருக்கமாக உன் ஆக்கலாம் நினைக்கிறேன், என்னுடைய நண்பனாக உன் ஆக்கலாம் நினைக்கிறேன், எனது நேசனாக உன் ஆக்கிடலாம் நினைக்கிறேன். அதுக்காகத்தானப்பா உள்ள ஒரு மாத கால ட்ரைனிங் கொடுக்கிறேன். வேற எந்த ட்ரைனிங் கொடுத்தாலும் நீ அப்படி வரமாட்ட. என்ன மாதிரி நீ இருந்தா தான் எனக்கு நேசனாக முடியும். நான் பருகுவதில்லை, நான் உண்ணுவதில்லை, நான் உறங்குவதில்லை, நான் மனைவியோடு உறவு கொள்வதில்லை. எனக்கு மனைவி, மக்கள், உணவு, உடை எதன் பக்கமும் தேவையும் இல்லை. அனைத்திலிருந்தும் நான் பரிசுத்தமானவன். நான் எதன் பக்கமும் தேவையில்லாதவன். நீ அனைத்தின் பக்கமும் தேவையுள்ளவனாக இருந்து என் உத்தரவுக்காக வேண்டி நீ அதை ஒதுக்கி வைக்கும் போது நீ என் நேசனாக ஆகிவிடுகிறாய். இவன் என்னை போன்றே சாப்பிடாமல் இருக்கிறானே, இவன் என்னை போன்றே உறவு கொள்ளாமல் இருக்கிறானே, அந்த கொஞ்ச நேரத்துக்காக இறை தன்மையை, அந்த ரப்பினுடைய தன்மையிலிருந்து கொஞ்சத்தை இவன் பெறுகிற காரணத்தால் ரப்போடு நெருங்கி விடுகிறான். அந்த நெருக்கம் ஏற்பட்டு விட்டால் மன்சாம ரமதான் ஈமானன் திசாபன் நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் நோன்பாரி நோன்பு நோக்கிறார், ஈமானோடும் நன்மையை நாடியவராகவும் அல்லாஹ்வின் மீது காதல் கொண்டவனாகவும் அல்லாஹ்வின் மீது பாசம் கொண்டவனாகவும்
அந்த நோன்பை நேசித்தவராகவும், எப்படா ரம்ஜான் முடியும், இல்லை இல்லை வருடம் முழுக்க இருந்தாலும் நான் நோன்பு நோக்க தயார் என்று நோன்பை அறிந்தவர், நோன்பை உணர்ந்தவர் சொல்லுவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அந்த வகையிலே எவர் நோன்பு நோப்பாரோ உஃபிரலஹு மா தகத்தம மின் தம்பிஹி, நபி அவர்கள் சொன்னார்கள், கடந்த காலத்தில் செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இப்படிப்பட்ட ஒரு அருள் நிறைந்த மாதம் வருகிறது, அந்த மாதத்தை நாம் தவற விடலாமா? அந்த மாதத்தில் நோன்பு நோக்காமல் இருக்கலாமா? நிர்பந்தமான நிலை, நிர்பந்தமான தடங்கள், நிர்பந்தமான ஏதேனும் உபாதைகள், நிர்பந்தமான ஏதேனும் சங்கடங்கள் இருந்தால் மட்டுமே ஷரியத் அனுமதிக்கிறது. முடிந்த மட்டிலும் அந்த நியமத்தை நாம் நிச்சயமாக அனுபவித்தே ஆக வேண்டும். அல்லாஹ் அதிலே அவ்வளவு பெரிய நியமத்தை வைத்திருக்கிறார். மாதம், அந்த வருடத்திலே ஒரு மாதம் நாம் நோன்பு நோக்கிறோமே, அந்த நோன்பின் மூலமாக நமது உடலுக்குள் இருக்கின்ற நமது உடல் உறுப்புகள், உள் உறுப்புகள், அங்கே ஓடக்கூடிய இரத்த நாளங்கள் அனைத்திலேயும் ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் இருக்கிறதே அடுத்த ரமதான் வரையிலும் அவரை ஆரோக்கியமாக இருக்க வைக்கும். இது உடல் ரீதியாக, உலக ரீதியாக நமக்கு கிடைக்கிற நன்மை. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ரமதானுடைய மாதம் நெருங்கிவிட்டால் அந்த கடைசி ஜும்ஆவிலே நபி அவர்கள் ஞாபகப்படுத்துவார்கள், இதோ நமக்கு மேலே அருள்மழை பொழிவதற்காக வேண்டி மேகங்கள் முகாமிட்டிருக்கிறது. பிறை பார்த்த மாத்திரத்தில் அருள்மழை பொழிய தொடங்கிவிடும். ஷஹ்ருன் அதீமன் வ ஷஹ்ருன் முபாரக்குன் ஃபீஹி லைலத்துல் கத்ர், நபி அவர்கள் சொன்னார்கள், இது மகத்தான ஒரு மாதம், இதோ நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பரக்கத்தான மாதம் நம்மிலே வந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே பரக்கத்தான மாதம். எதிரே குறை எதுவுமே இல்லை என்று சொல்பவர் கூட தினந்தோறும் சந்தோஷமாக சாப்பிடுவதற்கான ஏற்பாட்டை எல்லாம் செய்து விடுகிறார். என்ன குறை எல்லாம் வைத்திருக்கிறார்? ரமதான் மாதத்திலே போதும் போதும் என்று சொல்லுகின்ற ஒரே மாதம் ரமதானுடைய மாதம் தான். மகரிபுக்கு பிறகு யாரையாவது ஒரு கிளாஸ் டீ குடிங்களே, இல்லைங்க இதுவரைக்கும் இருக்குதுங்க, டீக்கெல்லாம் இடம் இல்லைன்னு சொல்லு, கொஞ்சம் ஜூஸ் குடிங்களே, அதை கொண்டுதாங்க நிறைச்சி வச்சிருக்கேன் சொல்லு, கொஞ்சம் கஞ்சி குடிங்களே, இன்னைக்கு நைட்லாம் எதுவும் சாப்பிடுறதா இல்லை, லோடு ஃபுல்லா இருக்கு. அல்லாஹ் அல்லாஹ் எத்தனை வகையான நியமத்தை எல்லாம் தந்து எத்தனை வகையான சந்தோஷங்களை தருகிறானே. நேரத்திலும் பரக்கத், காலத்திலும் பரக்கத், மகிழ்ச்சியிலும் பரக்கத், உணவிலும் பரக்கத், உடையிலும் பரக்கத். மாஷா அல்லாஹ், எப்படிப்பட்ட மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஃபீஹி லைலத்துல் கத்ர், அதிலே மகத்தான இரவு, கதிருடைய இரவு இருக்கிறது. அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த மாதத்திலே நீங்கள் ஏதேனும் ஒரு நஃபிலை செய்வீர்களேயானால் அல்லாஹ் அதை வெளி நாட்களிலே, ரமதான் அல்லாத நாட்களிலே ஒரு ஃபர்லை செய்த நன்மையை அல்லாஹ் எழுதுகிறார். நீங்கள் ரமதானுடைய மாதத்திலே ஒரு ஃபர்லை நிறைவேற்றுவீர்களேயானால் அல்லாஹ் உங்களுக்கு ரமதான் அல்லாத மாதத்திலே 70 ஃபர்துகளை நிறைவேற்றிய நன்மையை உங்களுக்கு எழுதுகிறார். ஒரு நஃபில் ஒரு ஃபர்லுக்கு சமம், ஒரு ஃபர்த் 70 ஃபர்லுக்கு சமம் என்றால் அந்த 30 நாட்களும் சிலருக்கு அல்லாஹ் ஒரு நேர தொழுகை கூட மிஸ் ஆகுவதில்லை. அந்த தொழுகை ஜமாத்தோடு தொழுகிற பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்துவிடும். அந்த ரமதானுடைய மாதத்தை நேசித்து எந்த நேரமும் பள்ளியிலேயே இருக்க வேண்டும் என்று தோன்றும். இந்த எண்ணம் தோன்றுவது, ஜமாத்தோடு தொழுகை கிடைத்து விடுவது, குர்ஆன் ஓதுவதற்கு பாக்கியம் கிடைப்பது, இவைகள் எல்லாமே அத்தாட்சியாக இருக்கிறது. இவைகள் எல்லாமே ஆதாரமாக இருக்கிறது. ரமதானுடைய மாதத்திலே ரஹ்மத் இறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம். இல்லை என்றால் மற்ற மாதங்களிலே முடியுமா? 2-3 ஆயத்து தான் ஓதுறாரு, ஒரு ஜுஸ் ஓதலான்னு உட்கார்றாரு, 2-3 ஆயத்து தான் ஓதுறாரு, உடனே ஒரு போன் வருது, குர்ஆனை மூடி வச்சுட்டு போயிட்டே இருக்காரு. விக்ர் செய்யலான்னு தஸ்பீஹை தூக்குறாரு, அல்லாஹ் 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 சொல்லிட்டு இருக்கிற போதே டக்குன்னு 2 கொட்டாவி வருது, தஸ்பீஹை தூக்கி ஜேபுல கொண்டு போயிட்டு இருக்க. ஆனால் இந்த ரமதானுடைய மாதத்திலே ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டு, ஷைத்தான்கள் எல்லாம் அடக்கி வைக்கப்படுகிற காரணத்தால் நமது அமல்களுக்கு எந்த கெடுதலும் ஏற்படுவதில்லை.
நமது திலாவத்துக்கு எந்த கெடுதலும் ஏற்படுவதில்லை. நமது உள்ளத்தில் ஏற்படுகிற நல்ல எண்ணங்களை சீரழிப்பதற்கு ஷைத்தான் பக்கத்தில் இல்லை. எனவேதான் அள்ளி அள்ளி கொடுப்பதற்கு மனது முன் வருகிறது. ஏழைவாளிகளுக்கு தருகிறோம், சொந்தங்களுக்கு தருகிறோம், பந்தங்களுக்கு தருகிறோம். தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், அறிமுகமானவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள், எதையும் பார்ப்பதில்லை. அனைவருக்கும் தந்து மகிழ்கின்ற அந்த மனதை கெடுக்கின்ற ஷைத்தான் பக்கத்தில் இல்லை. நினைத்து பாருங்கள், இந்த மாதம் எவ்வளவு அருள் நிறைந்த மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபருடைய மாதம் என்னார்? ஹுவ ஷஹ்ரு ஸபர், பொறுமையின் மாதம். அந்த பொறுமைக்கு கூலி என்ன? சவாபுரு அல் ஜன்னா, சுவனத்தை நான் தருவேன். அது மட்டுமல்ல, ஷஹ்ருல் முவாசாத், ஒருவர் அந்நியமாக, அன்பாக, பாசமாக, பிரியமாக நடந்து கொள்ளுகின்ற மாதம். அக்கப்பக்கத்தை விட்டார்களுக்கெல்லாம் நாம் கொடுத்து மகிழ்கிறோம், கஞ்சி கொடுத்து மகிழ்கிறோம், செய்கின்ற உணவுப் பொருட்களை கொடுத்து மகிழ்கிறோம். அவர்களும் மகிழ்ச்சி, நாமும் மகிழ்ச்சி. எதிர்த்தரப்பு, மேல் வீடு, கீழ் வீடு, எல்லோருமாக அந்த தஹஜ்ஜுத் நேரத்திலே லைட்டை போட்டு வீட்டிலே தொழுகை நடக்கிறது, குர்ஆன் ஓதுகிறது, அல்லாஹ் ரசூலுடைய விஷயங்கள் பேசப்படுகிறது. எப்படிப்பட்ட ஒரு மாதம்! அல்லாஹ் இந்த மாதத்தை நமக்காக மிக நெருக்கத்தில் வைத்திருக்கிறான். அல்லாஹ் நசீபாக்கி தந்தருள்வானா? யாருக்கு தெரியும்? கடந்த வருடம் நம்மோடு இருந்தவர்கள் இப்பொழுது நம்மோடு இல்லை. இனி வரக்கூடிய ஆண்டிலே யாருடைய நிலை என்னவென்று யாருக்கு தெரியும்? அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தி, அந்த கண்ணியப்படுத்தியதன் மூலமாக அடுத்த ரமதானையும் நசீபாக்கி தந்தருள்வானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரமதானுடைய மாதத்திலே நீங்கள் ஒருவருக்காக நோன்பு திறக்க ஏற்பாடு செய்தால், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திடுவான். அது மட்டுமல்ல, நரக நெருப்பிலிருந்து உங்களை பாதுகாத்திடுவான் என்று சொன்னார். உடனே சஹாபிகளிலே ஒருவர் எழுந்தார், யா ரசூலல்லாஹ், நாங்கள் பிறருக்கு நோன்பு திறக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. ஆனால் எங்களிடத்தில் கையில் எதுவும் இல்லையே யா ரசூலல்லாஹ், அந்த அளவுக்கு நாங்கள் செல்வ நிலையில் இல்லையே என்று செல்வ நிலையில் இல்லாத ஒருவர் கேட்டார். ஏனென்றால் சஹாபிகள் அனைவருமே செல்வ நிலையில் இல்லை. இந்த கருத்து தவறானது. சஹாபிகளிலே அல்லாஹ் அவர்களுக்கு செல்வத்தையும் தந்து அவர்களை உயர்வுபடுத்தினான், உயர்ந்த உள்ளத்தையும் தந்து அவர்களை உயர்வுபடுத்தினான். எனவே ஏழைகள், சஹாபிகள் அனைவரும் ஏழைகள் இல்லை, மனதால் அவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள். ஏனென்றால் சஹாபிகள் சொல்கிறார்கள், நாங்கள் விவசாயத்தின் மூலம் எங்களுக்கு கையிலே பணம் வந்தால் அதிலிருந்து நாங்கள் குடும்பத்துக்கு செலவு செய்து கொண்டே இருப்போம். மாதத்தின் இறுதி வந்துவிட்டால், இனி அடுத்த பிறை வரப்போகிறது என்கிற நேரத்தில் இருக்கிற பணம் எவ்வளவு என்று பார்ப்போம். மாத இறுதியில் கையில் இருக்கிற பணத்தை என்ன செய்வோம்? நாம் மாத இறுதியாகிவிட்டது, இன்னும் 5 நாட்கள் இருக்கிறது, இன்னும் 8 நாட்கள் இருக்கிறது, கையில் இருக்கிற பணம் இவ்வளவுதான், ரொம்ப ஜாக்கிரதையா செலவு செய்யணும், மாசம் லாஸ்ட் வரைக்கும் ஓட்டணும், அதனால ரொம்ப சிக்கனமா இருக்கணும். இந்த எண்ணங்கள் தான் நமக்கு வரும். சஹாபிகள் சொல்கிறார்கள், மாதம் முடிய போகிறது என்று இருக்குமானால் கையில் வைத்திருக்கிற பணத்தை பார்ப்போம். இந்த மாதம் தர்மமே செய்யலையே, சதக்காவே கொடுக்கலையே, இந்த மாதம் எந்த ஒரு ஏழைக்கு துணி வாங்கி தரலையே, இந்த மாதம் யாருக்குமே உணவு தரலையே, இந்த மாதம் இப்படியே கழிந்து விட்டால், இந்த பணம் முழுக்க வீட்டுக்கே செலவாகிவிட்டால், இந்த மாதத்தில் தர்மம் செய்யாத மாதம், தர்மம் செய்யாத நாட்கள், தர்மம் செய்யாத இரவுகள் என்று இந்த மாதம் நம் விஷயத்தில் எழுதப்படுமே என்று இருக்கிற பணத்தை எடுத்துக்கொண்டு போய் தர்மம் செய்து விடுவார்களாம் சஹாபாக்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தது, சென்ற பணங்கள் எல்லாம் ரிட்டர்ன் வரும். அப்படி வருகிற நேரத்தில் 1ஆக வராது, 10ஆக வராது, 1க்கு 10 என்று நாம் சொல்கிறோமே. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் ஒன்றை விதை விதைத்தால் அது 100ஆக வரும். ஒவ்வொன்றிலிருந்தும் 100, ஒவ்வொன்றிலிருந்தும். அல்லாஹ் குர்ஆனிலே மிக அழகாக சொல்கிறான், 700 அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் 700ம் ஸ்டாப் அல்ல, அதையும் தாண்டி அல்லாஹ் லட்சக்கணக்காக, கோடிக்கணக்காக தருவதற்கு அவன் தகுதியானவன்.
நம்மை வைத்து நமது தகுதியை முடிவு செய்கிறோம். அல்லாஹ் தனது தகுதிக்கு தக்கவாறு தந்து மகிழ்பவர். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ரமதானுடைய மாதத்திலே 1 ரூபாய் நீங்கள் செலவு செய்தால் 70 ரூபாயை நீங்கள் செலவு செய்ததற்கு சமமானது. 1 ரூபாயை நீங்கள் தர்மம் செய்தால் நீங்கள் 70 ரூபாயை, பிறகு அந்த 70 நீங்கள் கணக்கெடுத்தால் 200ஆக, 7000ஆக, 7 லட்சமாக, 7 கோடியாக அல்லாஹ் அதை திரும்ப தருவதற்கு, நன்மைகளாக, இந்த உலகத்தினுடைய பிரதிபலிப்புகளாக தருவதற்கு அவன் மிகவும் தகுதியானவன். அந்த சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், நாங்களே ஏழையாக இருக்கிறோம், நாங்கள் எப்படி தருவது? உடனே நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? 1 மிடறு தண்ணீர் உங்களால் தர முடியாதா? ஒரு பேரித்தம்பழத்தை 2ஆக பிளந்து நீங்கள் தந்திட முடியாதா? 1 மிடறு பால் நீங்கள் கொடுத்திட முடியாதா? அப்படி நீங்கள் கொடுப்பீர்களேயானால் உங்களுக்கு மத்தியிலே பைசலா நடந்து நீங்கள் சுவனத்துக்கு செல்வதற்காக பல 1000 நாட்கள் அந்த மஹ்ஷருடைய மைதானத்திலே நீங்கள் நிற்க வேண்டி ஏற்படலாம். அந்த 1000 மாதங்கள், 1000 வருடங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் சுவனம் செல்லுகின்ற வரை உங்களுக்கு தாகமே ஏற்படாது, உங்களுக்கு பசியே வராது, அல்லாஹ் அதற்கு பொறுப்பேற்பான் என்று சொன்னார். அப்படி என்றால் அந்த மிகப்பெரிய நியமத்திலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டுமா இல்லையா? அதிலே நமது பணங்கள் செலவாக வேண்டுமா இல்லையா? அதிலே நமது செல்வங்கள் பயன்பட வேண்டுமா இல்லையா? அது மிக பெரும் பாக்கியமா இல்லையா? அந்த பாக்கியத்தை நாம் தவற விடலாமா? அந்த வகையில் தான் ஒவ்வொரு வருடமும் நமது பள்ளியிலே கஞ்சிக்காக வேண்டி ஒரு தோராயமான பணத்தை நிர்ணயம் செய்து உங்களுக்கு மத்தியிலே நாங்கள் அறிவிக்கிறோம். இன்றைய கால சூழ்நிலையை கருத்தில் கொண்டு 7000 ரூபாய் என்று ஒரு கஞ்சிக்காக நிர்ணயம் செய்திருக்கிறார்கள். அதிலே நாம் எந்த அளவுக்கு சீக்கிரத்தில் நாம் முந்திக் கொள்கிறோமோ, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், நலவுகளுக்காக நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள் என்கிறார். அந்த ஆயத்துக்கு ஏற்ப, அல்லாஹ்வுடைய அந்த அன்புக்கு ஏற்ப, அவன் மீது நாம் வைத்திருக்கும் பாசத்திற்கு ஏற்ப, அவன் சொன்ன சொல்லுகள் எல்லாம் உண்மை என்று நம்பியவர்களாக அதிலே நாம் உட்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு கஞ்சிக்கான தொகை என்று 7000 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. 7000க்கு நான் எங்க போவேன்? இல்லை இல்லை, அல்லாஹ் பரக்கத் செய்வான். ஒரு கஞ்சி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. 9 கஞ்சிக்கு கூட நீங்கள் என்ன செய்யலாம்? தங்களை முற்படுத்திக் கொள்ளலாம். இல்லை, அதிலே பாதிதான் தர முடியும், அல்ஹம்துலில்லாஹ், என்ன முடியுமோ அதை தரலாம். ஆனால் முடிந்தவற்றிலும் ஒரு கஞ்சிக்கு 7000 என்பதை மனதில் வைத்துக் கொண்டு அல்லாஹ் நமது பணங்காசுகளிலே பரக்கத் செய்வான் என்பதை நம்பி, அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்தை அவனுக்காகவே தருகிறோம் என்பதை மனதில் கொண்டு நாம் இதிலே ஈடுபட வேண்டும். ஜகாத்தினுடைய பணத்தை தந்திடக்கூடாது, அது ஏழைகளுக்கானது, அதை அவர்களுக்காக வேண்டி செலவு செய்ய வேண்டும். அல்லாஹ் இதை புரிந்தவன் செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. அன்பிந்த பெரியோர்களே, விழுப்புரம் மாவட்டம் பக்கத்திலே ஒரு கிராமம் மேல்மலையனூர் என்று 4-5 கிராமங்களுக்கு சேர்ந்து அதுதான் ஒரு பெரிய கிராமம். அதிலே 60 குடும்பங்கள் வாழ்கின்றன. அதுதான் பெரிய கிராமம். அக்கப்பக்கத்திலே கிராமங்கள், அதனுடைய ஒரு கிராமமாக இந்த கிராமம். அதிலே ஒரு பள்ளிவாசலை உருவாக்கி அனைவரும் இங்கே தான் வந்து தொழுகிறார்கள். அந்த பள்ளியினுடைய கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கும் நிலையிலேயே கையிலே நிதி இல்லாமல் அப்படியே நிற்கிறது. நமது பள்ளியை நோக்கி வந்திருக்கிறார்கள். அதிலே நாம் ஈடுபடுவோம், அதிலே நமது பணங்காசுகளை தந்திடுவோம். அல்லாஹ் அதை நமது ஈமானுக்கு சாட்சியாக ஆக்கியது புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.